உங்களோடு பேச விரும்புகிறேன். எதற்கு அடையாளம் இந்த கை? உம்முடைய கை என்னை நடத்தும் என்கிற, உம்முடைய கை என்னை பிடிக்கும், உம்முடைய கை என்னை நடத்துகிற கை. 143 சங்கீதம் 10 வசனத்தில் அவர் சொல்ல முடியும், நல்ல ஆவியானவர் என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. நடத்துகிறார் என்றால் அது ஆவியானவர் தான். அவர் கை 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 என்று சொல்லுகிறது ஆவியானவரைத்தான் குறிப்பிட்டுக்கிட்டே வருகிறார் சங்கீதக்காரர். ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். நான் முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நெருக்கப்பட்டா ஆவியானவர் என் மேல இருக்கிறார். ஆமேன். நான் உயர பரலோகத்துக்கு ஏறினாலும், அகல பாதாளத்தில் படுக்க விரிச்சிருந்தாலும், சமுத்திரத்தின் கடையாந்திரங்களில் தொலைஞ்சு போனாலும், உம்முடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன்? என்ன சொல்லுகிறார்? உம்முடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே? He speaks about the Holy Spirit. ஆவியானவரை சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்களேன். இந்த ஆவியானவரைத்தான் கை 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 என்று அவர் பார்க்கிறார். பரலோக பிதாவுடைய கைதான் ஆவியானவர் என்று சங்கீதக்காரன் ஒரு ரசனையோடு ஒப்பிட்டு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். பிரியமானவர்களே, நீங்கள் முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நெருக்கப்பட்டாலும் அந்த நெருக்கத்தின் மத்தியில் உங்களுக்கு அனுகூலமான துணையாய் ஆவியானவர் இருக்கிறார். ஆவியானவர், you are never alone facing your challenges. You are never alone. அவர் சொல்லியிருக்கிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன். அப்படின்னா I will not leave you as orphans. தனியா போராடுன்னு நான் விடவே மாட்டேன். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களும் நான் உங்களோடு கூட இருக்கேன். ஆமாம் சொல்லுங்களேன். சொல்லுங்களேன், நான் தனியா இல்லை. சொல்லுங்களேன், என் சூழ்நிலையில என் சூழ்நிலையை மாற்றுகிறவர் என்னோடு கூட இருக்கிறா. என் சவால்களை மாற்றுகிறவர் என்னோடு கூட இருக்கிறார். என் பிரச்சனையின் மத்தியில எனக்குள் இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறார். வாய் திறந்து சொல்லுங்க, நான் தனியாக இல்லை. என் துணையாளர் என்னோடு கூட இருக்கிறா. என் துணையாளர் என்னோடு கூட இருக்கிறா. என் துணையாளர் என்னோடு கூட இருக்கிறா. அது எப்படி நடத்துகிறாரா? அவர் சொல்றாரு, முற்புறத்திலும் பிற்புறத்திலும் என்னை நெருக்கி உம்முடைய கை என் மீது வைக்கிறீர், அப்பொழுது ஒரு அறிவு உண்டாகிறது. இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமுமா இருக்கிறது. பிரியமானவர்களே, அவருடைய 1 கொரிந்தியர்ல பவுல் எழுதுகிறார், அவருடைய பைத்தியமானது மனுஷனுடைய ஞானத்திலும் அதிக ஞானமா இருக்கிறதா. அவருடைய பைத்தியமானது மனுஷனுடைய அதிக ஞானத்திலும் ஞானமாக இருக்கு. 1 கொரிந்தியன்ஸ் 1 முடிஞ்சா எடுங்க அந்த வசனத்தை. தேங்க்யூ ஜீசஸ். கவனிங்கள். அப்போ ஆண்டவர் அந்த முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நெருக்கப்பட்ட அனுபவத்தில் ஆவியானவர் மூலமாய் நம்மை நடத்துகிற அந்த நடத்துதல், அவர் ஒரு அறிவை புகுத்துவார்ல, அறிவிப்பார். அவர் பேசுகிற அந்த காரியம் நமக்கு மிகுந்த ஆச்சரியமா எட்டாத உயரமாக இருக்கும். யூ நீட் டு ட்ரஸ்ட். யூ நீட் டு ட்ரஸ்ட். இப்படி சொல்லுகிறேன், மாராவில் நிற்கிறார்கள், மிகுந்த கசப்பான ஒரு தண்ணீர். ஒரு மரத்தை காண்பிக்கிறார், அதை தூக்கி அந்த தண்ணீரில் போட சொல்லுகிறார். அந்த மரத்தை தண்ணீரில் போட்டால் மாறா மதுரமாகும். இது இன்னும் அவங்களுக்கு அனுபவமாகல. மாறா கசப்பு இருக்கு, மரம் இருக்கு. ஆவியானவர் நடத்துறாரு. என்ன நடத்துறாரு? த்ரோ தட் இன்டு த வாட்டர். இதை ஓபே பண்ணா அப்பதான் அவனுக்கு தெரியும், இவருடைய அறிவு, இவருடைய ஞானம், இவர் தான் அறிவுக்கு ஞானத்துக்கு ஊற்று. அது மிகுந்த ஆச்சரியம், எட்டாத உயரமா இருக்கிறதுன்றதே அந்த அனுபவத்தில் தான் அனுபவிக்கவே முடியும். We need to trust him. We need to trust him. அவர் சொல்றாரு, முற்புறத்தில் பிற்புறத்தில் நெருக்கப்பட்டப்போ அந்த கை எனக்கு பயங்கரமான ஒரு அறிவை கொடுத்துச்சு. நீங்க நினைக்க கூடாது, அந்த முற்புறம் பிற்புறம் நெருக்கப்பட்ட உடனே அந்த கை வந்து ஆவியானவர் வந்து உங்களுக்கு அல்ஜிப்ரா கெமிஸ்ட்ரி ஈக்குவேஷன் போல பயங்கரமா ஆவுன்னுலாம் சொல்லி கொடுக்க அப்படி எதிர்பார்க்காதீங்க. He will teach you a step a day. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய பாதை உனக்கு உன்மேல் என் கண்ணை வைத்து
உனக்கு ஆலோசனை. எவ்ரி ஸ்டெப் he will order. அடுத்தது இதை செய், அடுத்தது இப்படி பண்ண. சில நேரங்களில் இங்கேருந்து சென்னையில் ஒரு இடத்துக்கு ரூட் சொல்கிறாங்கன்னு வைங்களேன். நீங்கள் அண்ணா நகர்லேருந்து நேராக அந்த ரவுண்டானாக்கு வந்து ரவுண்டானிலேருந்து ஸ்ட்ரைட்டாக போங்க, செகண்ட் லெஃப்ட் எடுங்க அப்படின்னு ஒரு 10 டைரக்ஷன் சொன்னால் நமக்கு மண்டை கலண்டுரும். நம்ம மண்டைக்கு என்ன தெரியும் தெரியுமா? இப்போ எங்கே இருக்கீங்க? நான் அந்த இடத்துல மெட்ரோ ஸ்டேஷன் மண்டை, அதுலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தா ஒரு ரவுண்டானா தெரியுதா? தெரியுது, அவ்வளவுதான். அங்கே போனதுக்கு அப்புறம் தான் இப்போ எங்கே இருக்கிறீங்க? ரவுண்டானால இருக்கேன். இப்போ எதிர்த்தாப்புல பாருங்க, இந்த கடை தெரியுதா? அதுக்கு அடுத்தாப்புல ஒரு லெஃப்ட் திரும்புதான்னு கேட்டால் அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். நம்ம நிறைய நேரங்கள் என்ன செஞ்சிருவோம்னா, ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் we will want to know the 10th step. எனக்கு 10வது படி என்ன, 15வது படி என்ன? மரம் சொல்லிட்டு இருக்கீங்களா? மரத்தை தூக்கி போட்டா எல்லாம் மாறிடுமா? டேய் நீ செய்ய, எனக்கு தெரியும் உன்னால எதை செய்ய முடியும்னு, எனக்கு தெரியும் உனக்கு எது தேவைன்னு, எனக்கு தெரியும் உனக்கு என்ன சொல்லி கொடுத்தா. அதான் சொல்றாரு, அங்கே உம்முடைய கை என்னை பிடிக்கும், உம்முடைய கை என்னை நடத்துங்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறவர் மாத்திரமல்ல, சொன்னதை செய்ய பலன் கொடுத்து நம்மை நடத்துகிறவரும் கூட. இதை செய்ய அதை செய்யன்னு சொல்றவர் இல்லை. மனிதர்கள் ஆலோசனை கொடுப்பாங்க, அதை தாண்டி ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. நான் சொல்ல போகிறேன், பிகாஸ் ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் லிமிட்டட். ஆலோசனை கொடுப்பாங்க, அப்படி செய்யுங்க, அதை போங்க, அங்கே பணம் போடுங்க, இப்படி பண்ணுங்க, அப்படி வரும், அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க. கர்த்தர் ஆலோசனை கொடுக்கிறவர் அல்ல. விருப்பத்தை எப்படி உண்டு பண்ணுகிறாரோ அப்படியே செய்கையும் உண்டு பண்ணுகிற கர்த்தர். நல்லா தட்டி தேவனமாய் பாருங்க. நெருக்கத்தில் அந்த கரம் எனக்கு அறிவை புகுத்துது. பாதாளம் போல இருக்கிற சூழ்நிலையில தொலைஞ்ச ஒரு ஐ எம் லாஸ்ட் என்ற ஒரு நிர்பந்தமான நிலையில அந்த கை என்னை பிடித்து என்னை நடத்துகிறது. ஆமென் சொல்லுங்களேன். சொல்லுங்க, அந்த கை என்னை பிடிச்சு, என்ன கை பிடிச்சு என்ன செய்தா? கை பிடிச்சு நடத்த. ஏற்கனவே ஒருத்தனை மேடை ஏற்றினேன், அவனை ஏற்றுனதோட கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு. யார் யாரெல்லாம் மேடை ஏறான்? இந்த கை பிடிச்சதோட இந்த கை நடத்துவான். ஆமென் சொல்லுங்களேன். ஏன்னா நம்ம எப்படி ஆளு தெரியுமா? எனக்கு பயமா இருக்கு, என்னைய விட்டுருங்க, நான் வரமாட்டேன், இதுக்கு மேல என்னால முடியல, இதுக்கு மேல என்னால தாங்க முடியாதுன்னு. ஆனா அந்த கை விடாத கை, இல்ல இல்ல நான் உனக்கு குறிச்சது மேலானது. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கும், நான் உன்னை விட மாட்டேன், நீ வரணும் 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 வரணும். அவர் என்னை அமைதியான தண்ணீரண்டை கொண்டு போய் விடுகிற கர்த்தர். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஆமென். ஆவியானவர் அப்படிப்பட்டவர் தான் பிரியமானவர்களே. வந்து உங்களை பாதியில் விட்டுட்டு போகிற மனிதன் அல்ல. அவர் உங்களுக்கு சொன்னதை செய்து முடிக்க மட்டும் உங்களை கைவிடவே மாட்டார். நீங்க எந்த நிலையில பார்த்து கொண்டிருந்தாலும், அது நெருக்கமா இருக்கலாம், அது பாதாளமா இருக்கலாம், இல்ல அது தொலைஞ்ச ஒரு அனுபவமா இருக்கலாம், அங்கேயும் அவருடைய கை உன்னை பிடிக்கும். அவருடைய வலது கரம் உன்னை பிடித்திருக்கிறது, அவருடைய கை உன்னை நடத்துகிறது. கைகளை தட்டி தேங்க்யூ ஜீசஸ் சொல்லுங்க. ஆமென். அது நடத்தும். ஆவியானவர் நடத்துகிறவர். ஆமென் சொல்லுங்களேன். அறிவை புகட்டுவார், பலப்படுத்துவார், நடத்துவார். he will take you through. he will take you through. அதனால தான் சங்கீதக்காரன் சொல்றான், மரண இருளின் பள்ளத்தாக்கள் நடக்க நேர்ந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படவே மாட்டேன், ஏன்னா எனக்கு தெரியும் தேவரி நீர் என்னோடு கூட இருக்க. I want to show you a man, not an ordinary man, very powerful prophet. ஒரு வல்லமையான தீர்க்கதரிசி, தேவன் பயங்கரமாய் பயன்படுத்தின ஒரு தீர்க்கதரிசி, வல்லமையான ஒரு தீர்க்கதரிசி. ஆனால் அவர் தொலைஞ்ச ஒரு நிலையில நின்று கொண்டிருக்கிறார். எலியா தீர்க்கதரிசி. 1 ராஜாக்கள் 19 அதிகாரம் 18 அதிகாரம் பார்த்தீங்கன்னா
அவர் பெரிய 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 ஸ்லாட்டர் பண்ணி ஒரு ஹீரோ மாதிரி நின்றுட்டு இருப்பார். 19 அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்தே வாசிப்போம். எலியா செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்கதரிசிகள், அதாவது பாகால் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகா யெசபேலுக்கு அறிவித்தான். அடுத்த வசனம், 2ஆம் வசனம். அப்பொழுது யெசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி அவர்களில் ஒவ்வொருடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் என்னை செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னான். இப்போ இந்த ஜெசபெல் ஒரு ஒரு த்ரெட், ஒரு மிரட்டலை சொல்லுகிறாள். என்ன சொல்லுகிறாள்? நீ பாகால் தீர்க்கதரிசிகள் ஒவ்வொன்றையும் கொன்றது எனக்கு தெரியும், அவர்களுக்கு எப்படி செய்யப்பட்டதோ அதே போல நாளை இந்நேரம் உனக்கு செய்யப்படும், உன்னை நான் கொல்லுவேன். நான் கொல்லாதே போனால் தேவர்கள் அவர்களுக்கு செய்தது போல எனக்கு செய்யட்டும்ட்டான். This man is a very powerful prophet. சாதாரண மனிதன் அல்ல, விசுவாசி அல்ல. ஆமென். அவர் ஒரு மவுண்ட் சயன் விசுவாசி அல்ல, அவர் வல்லமையான தீர்க்கதரிசி. ஆனால் பாருங்களேன், புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கு, நம்மை போல பாடுள்ள மனிதன் எலியா என்று. எல்லா மனிதர்களும் மனிதர்கள் தான். ஆமென் சொல்லுங்களேன். எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் பலவீனம் உண்டு, எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் பயம் உண்டு, கலக்கம் உண்டு. சவால்களை சந்திக்கும் பொழுது கண்ணீர் வடிக்கத்தான் செய்வார்கள். ஆமென். ஒரு ஊழியக்காரனை பார்த்து உடனே அவர் ஆவோன்னு தூக்கிடக்கூடாது, போடான்னு தாக்கிடவும் கூடாது. உங்களையும் என்னையும் போலத்தான் ஒவ்வொரு ஊழியனும், வித் ஆல் லிமிட்டேஷன்ஸ், வித் ஆல் ஃபீலிங்ஸ், எல்லா உணர்ச்சிகளோடு. ஆமென். பெற்றோர் உங்கள் பிள்ளைகள் நீங்கள் அவமானப்படும் பொழுது எப்படி ஃபீல் பண்ணுவாங்களோ அப்படித்தான் ஊழியக்காரங்களுடைய பிள்ளைகளும் ஃபீல் பண்ணுவாங்க. கணவன் கண் கசக்கும் பொழுது எப்படி மனைவி வேதனைப்படுவாளோ அப்படித்தான் அவர்களும் வேதனைப்படுவார்கள். They are very limited human beings. எனவே மனிதர்களை கர்த்தர் பயன்படுத்துகிறார் என்ற அறிவோடு அவர்களை மிச்சமா தூக்கவும் கூடாது, மட்டமா தாக்கவும் கூடாது. நம்ம மேகம் போன்ற திரளான சாட்சிகள் மத்தியில விசுவாசத்தை தொடங்கினவர் மேல் தான் கண்களை பதித்து ஓட வேண்டும். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்தும். இந்த யெசபேலுடைய மிரட்டலுக்கு இந்த வல்லமையான தீர்க்கதரிசி 3ஆம் வசனத்தை கவனித்து பாருங்கள். அவனுக்கு அது தெரிந்த போது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்சேபாவுக்கு புறப்பட்டு போய், தன் பிராணனை காக்க போறவருடைய மனநிலை பாருங்கள். பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்சேபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்தி விட்டான். அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் பண்ணி போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல என்று சொன்னான். போனதுக்கு பிராணனை காக்க. பேசுறது என்னது? நான் சாக வேண்டும், எனக்கு போதும், என்னால் முடியல. பிரியமானவர்களே, he was going into a tough time. இருள் மூடுகிறது, நெருக்கம், முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நெருக்கம், இருள். அந்த ஒரு நாள் பிரயாணத்திற்கு அவர் போய் ஒரு சூரை செடியின் கீழே படுத்து, கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், போதும் என்று சொன்னான். ஒரு சூரை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அங்கேயும் உம்முடைய கை என்னை நடத்தும், உம்முடைய வலதுகரம் என்னை பிடிக்கும். கரங்களை தட்டி தேவனை நீங்க அந்த ஸ்கிரிப்சர்ல நில்லுங்க. கை நடத்தும், பிடிக்கும். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் பண்ணி போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கல நல்லவல்ல அல்ல என்று சொல்லி ஒரு சூரை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி. எப்படி தட்டி எழுப்புவீங்க?
சொல்லுங்க, எப்படி தட்டி எழுப்புவீங்க? அங்கேயும் ஒரு கை உங்களை பிடிக்கும், உங்களை நடத்தும். ஒரு கை தட்டி எழுப்புது இந்த தீர்க்கதரிசி. நான் சொல்லுகிறேன், நீங்கள் எந்த நெருக்கத்தில் எந்த கஷ்டத்தில் இருந்தாலும் உங்களுக்காக ஆவியானவர் என்ற கை அங்கேயும் உங்களை பிடித்து உங்களை நடத்தும். உங்களை பிடிக்கும், உங்களை நடத்தும். நல்லா தட்டிட்டு சொல்லுங்க, என்னை பிடிச்சிருக்கு, என்னை நடத்தும் சொல்லுங்க. என்னை பிடிச்சிருக்கு, நல்லா தட்டி சொல்லுங்க, என்னை பிடிச்சிருக்கு, என்னை நடத்தும். ஆமென். உங்களை பிடிச்சிருக்கு, ஏன்னா அவருக்கு உங்களை பிடிச்சிருக்கு. அது உங்களை பிடிச்சு உங்களை நடத்தும். இவர் படுத்துட்டாரு, ஒரு கை தட்டுது. எலியா எலியா he wakes up. அவர் ஒரு தூதன் அவரை தட்டி எழுந்திருந்து போஜனம் பண்ண என்றான். பாருங்க, அந்த நெருக்கத்தின் மத்தியில சில நேரங்களில் ஆண்டவர் தட்டி எழுப்பி என்ன செய்ய சொல்றாரோ அதை செஞ்சிடணும். ஆமென் சொல்லுங்களேன். டூ மச்சா யோசித்து டூ மச்சா நம்ம போயிடக்கூடாது. நான் சொன்னேனே, எனக்கு 15வது ஸ்டெப்பை காமிங்கன்னு கேட்கக்கூடாது. அடுத்த அடியை காண்பிப்பார், அந்த அடியை பிடித்து கொள்ள வேண்டும். அவன் எழுந்திருந்து அடுத்த வசனம், அவன் விழித்து பார்க்கும்போது இதோ தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்துக்கொண்டான். only that much he could do. அவ்வளவுதான் அவரால் செய்ய முடியும். என்ன செய்ய முடியும்? இருந்ததை சாப்பிட்டாரு, குடிச்சாரு. அப்போதைக்கு திரும்ப அவருக்கு சாப்பிட்ட குடிச்ச அந்த அப்பத்தையும் தண்ணீரையுடைய பலத்தில் அவரால் திரும்ப தூங்க தான் முடிஞ்சிச்சு. தூங்கிட்டார். பிரியமானவர்களே, சில நேரம் சில வார்த்தைகளை கர்த்தர் தருவார். அந்த வார்த்தையில் நீங்கள் உடனே அடித்து பறக்க முடியாது, உடனே குதிரையை மாதிரி ஓட முடியாது. தட் வேர்ட் வில் சஸ்டெயின் யூ. அந்த வார்த்தை உங்களை தாங்கும். அந்த வார்த்தை அந்த சூழ்நிலைக்கு உங்களுக்கு போதும். ஆமாம் சொல்லுங்களேன், அந்த வார்த்தை உங்களுக்கு போதும். ஜஸ்ட் ஹோல்ட் ஆன் டு த வேர்ட். வெயிட் வெயிட், டோன்ட் ரன் ahead of you. நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒரு அப்பத்தை எடுத்தார், தலையில் சுடப்பட்ட அப்பத்தை உட்கொண்டு தண்ணீரை பானம் பண்ணி படுத்து கொண்டார். என்னடா படுத்துட்டியாடா, உனக்கு வார்த்தை தந்தேன் அதுக்காகவா அப்படின்லாம் ஆண்டவர் கேட்கல. திரும்பியும் அவன் சோர்வின் மத்தியிலே அங்கே அவருடைய வலதுகரம் அவனை பிடித்து அவருடைய கை அவனை நடத்தும்படி மீண்டும் ஒரு விசை ஒரு கை தட்டுகிறது. கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, பிரியமானவர்களே, தட்டி எழுப்புகிற உங்க கை உங்களை விட்டு விலகவே விலகாது. விலகவே விலகாது. அது தட்டி விடுற கை இல்லை, அது தட்டி எழுப்புற கை. மனிதர்கள் தட்டி விட்டுருவாங்க. போடா, எத்தனை தடவை செய்யுது உனக்கு, எத்தனை தடவை தூக்கி விடுறது, எத்தனை தடவை நீ இப்படி வருவ உன்ட்ட எவ்வளோ தடவைடா. ஆனால் அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? நீங்கள் எத்தனை தடவை வந்தாலும் he is an ever very present help in times of trouble. அவர் கூட நிற்பார். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். இப்போ தட்டும் போது என்ன சொல்லுது? திரும்பியும் சாப்பிடு. நீ கேட்குற பிரேயருக்கெல்லாம் பதில் வராது. என்ன நான் சாகணும்னா உன்னை கொண்டு வர முடியுமா? உனக்கு நான் பெரிய திட்டம் வச்சிருக்கேன்யா. நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். எனவே சாப்பிடு, போஜனம் பண்ணுன்னு தட்டி எழுப்புற ஒரு கரம். நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு கர்த்தர் ஒரு பெரிய தூரத்தை வைத்திருக்கிறார். வெகு தூரம் உங்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். இட்ஸ் நாட் கோயிங் டு எண்ட். நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இட்ஸ் நாட் கோயிங் டு எண்ட். இட்ஸ் நாட் கோயிங் டு எண்ட். நல்ல தட்டி அந்நிய பாஷை பேசுங்களேன். வாய் திறந்து அந்நிய பாஷை பேசுங்க. ராக்கா மான்டோ பிராலா சேக்கா கானா மானா சேக்கா லாரா பஹான்டா கரானா. இட்ஸ் நாட் கோயிங் டு எண்ட். அவர் முடிக்கிறதற்காக உங்களை அழைக்கவில்லை. அவன் முடிவு பரியந்தம் நடத்துகிறதற்காகத்தான் உங்களை அழைத்திருக்கிறார். உங்களை கொண்டு அவருடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்துவார். பிரியமானவர்களே,
இந்த முறை அந்த கை தட்டி எழுப்பின பொழுது பழைய போஜனத்தின் பலன் கொஞ்சம் இருந்துச்சு. இப்போ புதிய போஜனம். அந்த 2ஆம் முறை எழும்பி அவர் சாப்பிடுகிறார். 8வது வசனம். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால், பாருங்கள், பழைய போஜனத்தின் பலன் இல்லை, இப்போ 2ஆம் முறை எழும்பி சாப்பிடும் பொழுது அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். கைகளை தட்டி. We should not remark, என்ன பிரசங்கம் இது, என்ன வார்த்தை இது, எனக்கு இது என்ன அதே மாதிரி தான் இருக்கேன். எனக்கு அந்த சூழ்நிலைக்கு உங்களை சஸ்டெயின் பண்ண போதும் சில வார்த்தைகள். சில முறை அவருடைய கை தட்டி எழுப்பும் பொழுது that word will sustain you. பட் சில முறை அவர் கை திரும்ப தட்டி எழுப்பும் பொழுது that word will strengthen you. அது உங்களை 40 நாள் உங்கள் சிகரத்தை நீங்கள் அடையும் வரை உங்களுக்கு பலன் கொடுக்கிற வார்த்தையாக. ஆனால் ஒன்றை நான் சொல்லுவேன், அந்த கை உங்களை விடவே விடாது. அந்த கை ஒரு நாள் உங்ககிட்ட இருந்து எடுபடாது. அந்த கை உங்களை விட்டு கொடுக்காது. நீங்க நிச்சயம் தாண்டுவீங்க, மேற்கொள்ளுவீங்க. எந்த பாதையும் தாண்டிடுவே, எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவே, எந்த பாதையும், எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவே. உங்க கரம் இருக்க பயம் இல்லையே, உங்க கரம் இருக்க, உங்க கரம் இருக்க, உங்க கரம் இருக்க. நீங்க சொல்லுங்க, எந்த பாதையும் கரம் இருக்க பயம் இல்லையே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே, உங்க கரம் இருக்க, உங்க கரம் இருக்க. ஆமென். இந்த பெரிய தீர்க்கதரிசி எங்கே சறுக்கினார் தெரியுமா? இந்த 19 அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள். 1 ராஜாக்கள் 19:2 எசபேல் மிரட்டுகிறாள், நான் உன்னை கொலை செய்வேன் என்று. 3ஆம் வசனத்தை நீங்கள் கவனித்து பார்த்தால், அவனுக்கு அது தெரிந்த போது, அவன் அதை கேள்விப்பட்ட போது தான் இருக்கணும். ஆனால் என்ன செஞ்சிட்டாரு? he started to visualize that. நாளைக்கு இந்நேரம் நம்மளை கத்தி எடுத்து கழுத்தில் அறுத்து நம்ம ரத்தம் சிந்த நம்ம என்ன அந்த தீர்க்கதரிசிகளுக்கு செய்தோமோ அப்படியே நமக்கு எசபேல் செய்ய போறா. நம்ம வேதனை. he started to visualize it. ஒரு வேதாம்சம் when he saw that என்று சொல்லுகிறது. when he saw that. சில நேரம் நம்மளுடைய ஒரு நாள் பிரயாணம் பண்ணி வனாந்திரத்தில் போய் சாகர மனநிலைக்கு நம்மளை கொண்டு போவது எது தெரியுமா? நம்ம தவறாக பார்ப்பது. our wrong visualization. We visualize it wrongly. We visualize the words of Jezebel. We visualize the words of the enemy. நான் அப்படி ஆயிரும், இப்படி ஆயிரும், அதாயிரும், இது ஆயிரும், அப்படி அதை விஷுவலைஸ் பண்ண இவரை யாரும் கொண்டு போய் வனாந்தரத்தில் சூறைச்செடி கீழே தள்ளிலாம் விடல. He took wrong steps. அவரே அடிகளை எடுத்து வைத்து தவறான பாதையை முன் குறித்து ஒரு வனாந்தர அனுபவத்திற்குள் போய் சிக்கி கொடுக்கிறார். What we visualize is very very important. ஆமென் சொல்லுங்களேன். சில நேரங்களில் நம்ம காதில் எதையா தப்பா பேசிக்கிட்டே இருப்பான் பிசாசு. அதுவும் பேசும்போது நீ அப்படின்னு கூட பேச மாட்டான், அவன் நானே பேசிடுவான். ஊழியர் சொன்னார், he will use personal pronouns. நான் அவ்வளவுதான் போல அப்படின்னு உங்க காதலை கேட்டா நீங்க என்ன நினைப்பீங்க? நம்ம என்ன நினைப்போம்? மனசாட்சி போல.
ஆனால் அது பிசாஸ். வசனத்துக்கு புறம்பாய் அது என்ன சொன்னாலும் we need to disagree. we need to change the channel. ஆமென் சொல்லுங்களேன். என்ன செய்யணும்னா சேனல் மாற்றுவோம்ல. சில நேரம் டிவி பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் நாதஸ்வரத்தோட அப்படி உட்காந்துருந்தாருன்னா அப்படின்னு சொல்லி மாற்றிடும், அடுத்த சேனல் போயிடும். இல்லை, வேர்ல்ட் கப் என்ன இதில் கிரிக்கெட் மேட்ச் ஓடுதுன்னு பார்ப்போம். அதே போல் சில நேரங்களில் தவறான சத்தத்தை கேட்கும் பொழுது we need to change the channel and focus on the word of God. வார்த்தை என்ன சொல்லுகிறது? நானும் ஜீவனுள்ளோர் தேசத்தில் கர்த்தருடைய நன்மையை காண்பேன். அது பாருங்கள், மீண்டும் கர்த்தர் இவன் பார்த்ததை இவனுடைய the way he fell, God uses the same. சிலர் எந்த இடத்துல விழுந்தோமோ எதில் விழுந்தோமோ அதிலே கர்த்தர் தூக்கி எடுப்பார். ஆமென் சொல்லுங்களேன். எதில் அந்த ட்ராமாக்குள்ளே போனோமோ அதே. ஆமென் சொல்லுங்களேன். ஆதாமுடைய வீழ்ச்சி அவன் சாப்பிட்டதால் வந்தது. இன்னைக்கு நம்மளுடைய வெற்றியை கர்த்தர் சாப்பிட்றதெல்லாம் வச்சிருக்கிறார். என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி திருவிருந்தை உட்கொள்ள வைக்கிறார். ஆமென். திருவிருந்து ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் ப்ரேயர்ஸ். சில நேரங்களில் நான் விட்டுருவேன். சில நேரம் எனக்கு டாக்டர் யாராவது நீங்கள் ஞாபகப்படுத்தினா டெய்லி எடுக்க பிரயாசப்படுவேன். இட் இஸ் அ பவர்ஃபுல் ப்ரேயர். அவருடைய குமாரனை உயர்த்தும் பொழுதெல்லாம் ஆமென். 9 வாதைகளுக்கு இணங்காத பார்வோனும் 10வது வாதைக்கு இணங்கும்படி கர்த்தர் அவனுடைய இருதயத்தை கரைய பண்ணினார். அவருடைய ஓங்கிய புயத்தை பலத்த கரத்தை காண்பித்தார். ஆட்டுக்குட்டியின் சரீரமும் இரத்தமும் சிந்தப்பட்ட பொழுது. அப்போ இங்கே இந்த எலியா பார்த்துதான் ஒரு நாள் பிரயாணத்தை தவறான பாதைக்கு நடந்தான். கர்த்தர் மீண்டும் ஒரு தூதனை கொண்டு தட்டி எழுப்புகிறார். பாருங்கள், தூதனை கொண்டு அந்த தூதன் தட்டி எழுப்பும் பொழுது 5வது வசனமா 19:6 அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தலையில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. ஆமென் சொல்லுங்களேன். என்ன செய்ய வைக்கிறார்? பார்க்க வைக்கிறார். எலியா, நீ தப்பா பார்த்து தானே அவ்வளவு தூரம் போன. இப்போ ஒரு தூதன் உங்களை தட்டி எழுப்பி ஒரு வேர்டை கொடுத்து இதை பாருங்கிறார். நம்ம இந்த வேர்டை வச்சு நான் என்ன செய்யறது? எனக்கு 15வது வேர்டு ஃபர்ஸ்ட் த வேர்ட் தட் சஸ்டைன்ஸ். அவருக்கு தெரியும் என்ன கொடுத்தா இவன் தாங்குவான். இப்போ இவனுக்கு தேவை என்ன? ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். இப்போ சிலருக்கு ரூட்டே தெரியாது. பிரதர் தான் வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் டைம். வெல்கம் பிரதர். அவர் ஏர் இண்டியாவில் ஒர்க் பண்ணுறாரு. எனக்கு ரொம்ப உறுதுணையாக இருப்பார். சென்னைக்கு போனால் வந்தா. பிரதருக்கு மில்லர்புரம் தெரியாதுல்ல உங்களுக்கு? மில்லர்புரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டதில்லை. நான் உங்களுக்கு ரூட் சொல்கிறேன். இங்கேருந்து போய் லெஃப்ட் எடுத்து அடுத்த லெஃப்ட் எடுத்து அதில் நேராக போய் ஒரு லெஃப்ட் எடுத்து ஒரு ரைட் எடுத்து ஒரு லெஃப்ட் எடுத்து நேராக போனீங்கன்னா எத்தனை லெஃப்ட் ரைட் உங்களுக்கு புரிஞ்சிச்சு? 2வது லெஃப்ட் ரைட்டே புரியல. ஒரே ஒரு லெஃப்ட் வேணா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எந்த லெஃப்ட்னா இதை விட்டு வெளியே போறது. Too many directions we don't need. God knows which is enough for us. ஆண்டவருக்கு இப்போ என்ன தேவை? இவனுக்கு ஒரே ஒரு தழல் சுடப்பட்ட அப்பமும் தண்ணீரும் போதும். அதை கொடுக்கும் போது அதை பார்க்க பழைக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். அடுத்தது என்ன? அடுத்தது என்ன? அடுத்தது என்ன? இப்போ உனக்கு தேவை இதுதான் மானே. இதை சாப்பிடு. சாப்பிட்டா உன்னால் என்ன செய்ய முடியும்? திரும்ப தூங்க தான் முடியும். சரி தூங்கு. திரும்பி நீ தட்டி எழுப்பி உனக்கு தேவையானதை நான் சாப்பிட கொடுப்பேன். அந்த போஜனத்தின் பலத்தால் உன்னால் ஓட முடியும் என்று கர்த்தர் உங்களை பார்க்க வைக்கும் போது பார்க்க வேண்டும். நம்ம ரொம்ப ரொம்ப ஓவர் இன்டெலிஜென்ட்டா சொல்லுறோம். நம்ம யோசித்துருவோம். நம்மளை ஓவர் இன்டெலிஜென்ட்டா யோசிச்சுட்டு என்ன சொல்லிடுவோம்னா, இந்த பிரசங்கம் எத்தனை தடவை கேட்டிருக்கேனா? இந்த எலியாவை எத்தனை தடவை கேட்டிருக்கேன்? இந்த 139 சங்கீதம் தெரியாதா? அப்பொழுது உங்களுக்கு தேவை அதுதான் என்று கர்த்தருக்கு தெரியும். அவர் பிரயோஜனமானவைகளை போதிக்கிறவர்.
அவர் வார்த்தையை நீங்கள் பார்த்து அதை உட்கொண்டு அதனால் பலப்பட நம்மை அர்ப்பணிக்க. ஆமென் சொல்லுங்களேன். அந்த வார்த்தை நம்ம பார்த்து உட்கொள்ளணும், பார்க்கணும், கேட்கணும். சொல்லுங்களேன், பார்க்கணும், அதை கேட்கணும். எப்படி கேட்பீங்க? நீங்கள் நேரம் செலவு பண்ண அந்த வார்த்தை உங்களோடு பேசும், அது உங்களுக்கு கேட்கும். வார்த்தை ஆவியாக ஜீவனாக இருக்கிறது. நியூஸ் பேப்பர் படிக்கிற மாதிரி கடன்னு படிச்சு போயிடக்கூடாது. The word will speak. The word can speak. ஆமென் சொல்லுங்களேன். அப்பொழுதே தேவைக்கு ஆண்டவர் தரும்போது இந்த வசனம் எனக்கு தெரிஞ்ச அப்படின்லாம் ஓடக்கூடாது. அப்போ தேவை என்னவோ அதை சாப்பிட்டுட்டு அதை உட்கொண்டுட்டு பலப்பட்டு உங்களால் என்ன செய்ய முடியுமோ செய்யுங்க. அவர் தொடங்கினதை அவர் முடிய நடத்துவார். ஆமென் சொல்லுங்களேன். சிலர் என்ன விட நான் சாதிச்சிடணும்னு நினைப்பான். அவர் அதன் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் நமக்கு. இப்ப என்ன செய்யணும்? இப்ப நீ பார்க்கணும், அதை கேட்கணும். ஆமென் சொல்லுங்களேன். பார்க்கணும், வசனத்தை கேட்கணும். எனக்கு இன்னைக்கு காலையில் ஜெபிச்சுக்கிட்டு இருந்தேன். நானும் என் ஒய்ஃபும் சேர்ந்து ப்ரே பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு 139 சங்கீதம் நான் கடகடன்னு எடுத்து பார்த்தேன். பார்த்ததோட நிக்கல. கொஞ்ச நேரம் கேட்போம், ஏதோ பேச வர்றாரு, தெளிவாக தெரியுது. ஏதோ பேச போறாங்க ஆண்டவர். என்ன ஆண்டவரை பேச போறீங்கன்னு வெயிட் பண்ணேன். நான் பார்த்ததை கேட்டது தான் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கேன். ஆமென் சொல்லுங்களேன். நான் பார்த்ததை நான் கேட்டதை உங்களோட பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த 10வது வசனத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள். அந்த போஜனத்தின் பலத்தால் 40 நாள் இரவும் பகலும் வசனம் முந்தின வசனம் 40 நாள் இரவு. அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். அடுத்த வசனத்தை கவனிங்கள். அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். கவனிங்கள் இதை. இட்ஸ் a beautiful revelation. அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர் எலியாவே இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். பேசினது யாரு? மீண்டும் வாசிக்கிறேன், கவனிங்கள். ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர் எலியாவே இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். பேசினது யாரு? சொல்லுங்கள், பேசினது யாரு? வார்த்தை உங்களோடு பேசுவார். வார்த்தை உங்களை பேசி உங்களை நடத்த போதுமானவராக இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, அந்த வார்த்தை அவனுக்குள் உண்டான வார்த்தை அவர் என்று சொல்லுகிறார். வார்த்தைக்கு என்ன பேர் கொடுக்கிறார்? அவர். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர் எலியாவே இங்கே உனக்கு என்ன காரியம் என்று. இந்த வார்த்தைகிட்ட இவர் பதிலுக்கு ஆன்சர் பண்றார் பாருங்க. 10வது வசனம். அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். இஸ்ரவேல் புத்தர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொண்டு போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியா இருக்கிறேன். என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள் என்றான். 11வது வசனம். அப்பொழுது அவர், யாரு? வார்த்தையோடு உறவாட நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. வார்த்தையோடு நீங்கள் பேசும் பொழுது வார்த்தை உங்களோடு பேசும். ஆமென் சொல்லுங்களேன். we just should not treat the word of God like a book. it's not a book. அது ஒரு புஸ்தகம் அல்ல. அது ஒரு ஆவியும் ஜீவனுமாக இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. நிறைய பேர் இது ஒரு புஸ்தகம், பக்தி புஸ்தகமாகத்தான் பார்க்கிறோம். இது ஒரு புக்கா? இல்லை. இன்றைக்கு புத்தக வடிவில் வைத்திருக்கிறோம். பிற்காலத்தில் அது எலக்ட்ரானிக் கேட்ஜெட்டா மாறிடும். ஆரம்பத்தில் அது எப்படி இருந்தது? அது சுருளாக இருந்தது. அந்த புத்தகம், அதோடைய கவர், அதோடைய
தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். அந்த வார்த்தையில் உள்ள ஆவியும் ஜீவனும் தான் நம்மை வாழ வைக்கும். யூ கான்வர்ஸ் வித் இட், இட் வில் டாக் டு யூ. ஒரு நாள் ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது, அவருடைய வசனமே உங்களை நியாயம் தீர்க்கும் என்று. ஒரு நாள் நீங்கள் ஆண்டவரை சந்திக்கும் பொழுது ஆண்டவர் கேட்பார், என் வார்த்தையோடு நீ பேசினியா? என் வார்த்தை உன்னோடு பேசிச்சா? வார்த்தையே கேட்கும். எத்தனை தடவை நான் உன்னை கூப்பிட்டேன், நீ கேட்டியா என்னன்னு? நீ கடன்னு உருட்டிட்டு பரட்டிட்டு போயிட்டியே. நான் உன்கிட்ட எத்தனை தடவை பேச ட்ரை பண்ணேன் தெரியுமா? நான் எலியாட்ட பேசினேன் தெரியுமா? உன் சோர்வுல உன்னோட பேச என்னால் முடியும் தெரியுமா உனக்கு? உன் சவால் மத்தியில் உன்னோட பேச என்னால் முடியும் தெரியுமா உனக்கு? முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீ நெருக்கப்பட்டு இருக்கும் பொழுது உனக்கு எட்டாத உயரத்தில் ஆச்சரியமான அறிவை புகுத்த என்னால் முடியும் உனக்கு தெரியுமான்னு கேட்க. கைதட்டி தேவனை மகிமைப்படுத்த. வார்த்தையானவர் ஓடு நாம் உறவாட பழகிக்கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். நம்மளுக்கு வேற எதுவுமே தேவையில்லை, அவர் வார்த்தை நம்மளை நடத்தும். ஆமென் சொல்லுங்களேன். அவர் வார்த்தை நம்மளை நடத்தும். ஆமென். எலியா வார்த்தை உண்டாகி வார்த்தை கேட்குது, என்னையா பண்ற நீங்க? இவர் பதிலுக்கு வார்த்தைகிட்ட பேசுறார். நான் என்ன பண்றேன்னா, நான் என்ன கஷ்டப்பட்டு இருக்கேன் தெரியுமா? என்னை அப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க, என்னை கூட இருந்த தீர்க்கதரிசியெல்லாம் ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டாங்க, அடுத்தாப்புல என்னையும் பண்ண போறாங்க. மீண்டும் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி. அடுத்த வசனம் கொடுங்க. அப்பொழுது அவர் வார்த்தை சொல்கிறார். அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நெல் என்றார். சில நேரம் வார்த்தை நடத்தின அடுத்த பர்வதத்துக்கு கூட்டு போவார். ஆமென் சொல்லுங்களேன். பர்வத அனுபவங்கள் நாம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். பட் பிஃபோர் தட் யூ நீட் டு கனெக்ட் வித் த வேர்ல்ட். வார்த்தையை சும்மா கேட்டு பிரசங்கத்துக்கு மார்க் போட்டு போயிடாதீங்க. வீட்டில் போய் பைபிளில் எப்பயாவது தூசி தட்டிட்டு பக்தி புத்தகமாக முத்தம் கொடுத்துட்டு வச்சிடாதீங்க. நீங்கள் அவரோடு பேச வேண்டும், அவர் உங்களோடு பேசுவார். ஆமென் சொல்லுங்களேன். அவர் உங்களை நடத்தும்படி பேசுவார். ஜஸ்ட் சிட் வித் an open Bible, he will talk to you. அவர் உங்களோடு பேசுவார். ஒரு திறந்த வார்த்தையோடு. சில நேரம் கண்ணை பறிக்கும், மனசை உறுத்தும். சில நேரம் இதுதான் அப்படின்றோம். அங்கே நிற்க பழகணும். இல்லை நான் 10 அதிகாரம் முடிச்சாவேன், நான் 20 அதிகாரம் முடிச்சாவேன்னு சும்மா ஒரு வாசிங்கள் தவறல்ல, ஆனால் கேட்கிறவன் பாக்கியவான். ஆமென் சொல்லுங்களேன். அவர் பேச நீங்கள் கேட்க வேண்டும். அவர் பேசுவார். இதுதான் இன்னைக்கு, இதுதான். ஒருவேளை அந்த வார்த்தை ரொம்ப சிம்பிளான வார்த்தையாக கூட இருக்கலாம். இந்த வார்த்தையில என்னால் என்ன செய்ய முடியும்? அந்த வார்த்தையில உங்களை சாப்பிட்டுட்டு தூங்க தான் முடியும்னா தூங்குங்க. திரும்ப உங்களை தட்டி தூக்கி எழுப்பி ஓட வைக்கிற ஒரு வார்த்தையை தருவார் அவர். If you don't know to embrace the first step, how do you think God will give you the 10th step? முதல் படியே உங்களால் அரவணைக்க முடியவில்லை, அப்ரிஷியேட் பண்ண முடியவில்லை என்றால், முதல் ஆண்டவர் பேசுகிற வசனத்தை உங்களால் அடப்போ இந்த வசனம் எனக்கு தெரியும் சொன்னா எப்படி நீங்கள் நினைக்கிறீர்கள் உங்கள் 10வது படிக்கு கர்த்தர் வசனம் கொடுப்பார் என்று? உங்கள் 15வது படிக்கு கர்த்தர் வசனம் கொடுப்பார் என்று எப்படி எதிர்பார்க்க முடியும்? முதல் படிக்கு கர்த்தர் பேசுகிற வார்த்தையை பிடித்து அந்த வார்த்தையை நம்புங்கள், அந்த வார்த்தையை புகழுங்கள். நான் பயப்படும் நாளிலே கர்த்தரை நம்புவேன், கர்த்தரை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன் என்று 56வது சங்கீதத்தில் பாடுகிறார் தாவீது. ஆமென். சில நேரம் ஒரு வார்த்தையா இருக்கும், பிடிச்சி வச்சுக்கோங்க, அதை சஸ்டெயின் பண்ணும், அதை உங்களை ஓட பண்ணும். ஆமென் சொல்லுங்களேன். என்னோட ஆண்டவர் ஒரு வார்த்தையை பேசினார். 42வது ஏசாயா 42, ஐசாயா சாப்டர் 42:7 7. கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து, அந்த வார்த்தையை விஷுவலைஸ் பண்ண முடியுது என்னால. அழைத்த கர்த்தர் என்ன செய்கிறாரா? கையை பிடித்து தற்காத்து. அப்படின்னா எதிர்த்து வருகிற வேடனுடைய கண்ணி பாழாக்கும் கொள்ளை நோய்க்கு என்னை தற்காத்து. ஆமென் சொல்லுங்களேன். ஜனத்திற்கு உடன்படிக்கையாக ஜாதிகளுக்கு ஒளியாக வைக்கிறேன். I can visualize it, I can feed on it, I can get strengthened out of it. அதிலிருந்து என்னால் பலப்பட முடியும்.
இதுக்கப்புறம் என்ன, அதுக்கப்புறம் என்ன, இதுல இருந்து நீ என்ன சாப்பிட்ட, இதை நீ எவ்வளவு சமைச்ச, எவ்வளவு தியானிச்ச, எவ்வளவு விஷுவலைஸ் பண்ண, இல்ல அதுக்கப்புறம் என்ன, அதுக்கப்புறம் என்ன, அதுக்கப்புறம்லாம் வேண்டாம்யா. வார்த்தையால பிழைக்கிற அளவுக்கு வார்த்தையை உட்கொள்ள நாம் அனுபவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. ஆமென் சொல்லுங்களேன். அந்த வார்த்தை உங்களை சிகர அனுபவங்களுக்கு கொண்டு போகும். வார்த்தையோடு சம்பாஷித்த எலியா அடுத்தது சீனாயின் சிகரத்திற்கு ஏறுகிறார். ஆமென் சொல்லுங்களேன். அந்த வாசிங்க 1 ராஜாக்கள் 19 அங்கே அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அந்த காற்றில் கர்த்தர் இருக்கவில்லை. காற்றிற்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. 12ஆம் வசனம். பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று. அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அதை எலியா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசலில் நின்றான். அப்பொழுது அந்த மெல்லிய சத்தம், இதோ எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. ஆமென் சொல்லுங்களேன். நிறைய நேரங்களில் நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி ஆண்டவர் நம்மகிட்ட பேச மாட்டார். நம்ம கர்த்தர் பயங்கரமான பெருங்காற்றுல, இடி முழக்கத்துல, அவர் அக்கினி ஸ்தம்பத்துல அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பான். அவர் இப்படிலாம் பேசினா அவன் இருக்கிற பலனும் காணாம போயிடும். இவன்கிட்ட எப்படி பேசினா இவன் திரும்பியும் எழும்பி ஓடுவான், இவன்கிட்ட எப்படி பேசினா இவன் திரும்பியும் ஸ்டாமினா கேதர் பண்ணி இறங்கி அவன் செய்ய வேண்டிய எல்லா செயல்களையும் செய்வான் என்று கர்த்தர் நம் இடத்திற்கு இறங்கி வந்து மெல்லிய சத்தத்தில் பேசுகிற ஒரு நல்ல கர்த்தர். ஆமென். பிரியமானவர்களே, வார்த்தையோடு சம்பாஷித்தால் சத்தத்தையும் நீங்கள் கேட்பீர்கள். ஆமென் சொல்லுங்களேன். சிகரத்திலே கர்த்தரை பார்க்கவில்லை, கேட்டான். இந்த சீனாயின் சிகரத்துல, மவுண்ட் ஜயன்ல நீங்க கர்த்தரை பார்க்கணும் இல்ல. நான் ஆரம்பத்துல மேல் படித்து கொண்டிருந்த நாட்கள்ல உபவாசம் போட்டு நான் அவங்கள பார்த்தே ஆகணும் 3 நாள் பசியா இருந்தேன், பார்க்கல. நான் பார்த்தே ஆகணும். நான் தூதர்கள் ஜீசஸை தூக்கிட்டு போன மாதிரி என்னை தூக்கிட்டு போனாலும் பரவாயில்ல. அப்போ ஃபாதருடைய மீட்டிங் திருச்சியில் நடந்துட்டு இருந்துச்சு. நான் ஊரா போவேன் மீட்டிங்ஸுக்கு. அப்போ நான் பார்த்தே ஆகணும்னா அப்புறம் தான் ஆண்டவர் பேசினாங்க. தோமாட்ட சொல்றாங்கல்ல, நீ கண்டு விசுவாசிக்கிறாய், காணாமல் விசுவாசிக்கிறான் பாக்கியவான்ட்டார். பார்க்கறதெல்லாம் இருக்கட்டும்ப்பா, நீ கேளு. கேள்வினாலே விசுவாசம் வரும். விசுவாசம் தான் உன்னை வாழ வைக்கும். விசுவாசம் உன்னை பிழைக்க வைக்கும். சில நேரம் நம்ம ரொம்ப பக்தியா அப்படி நான் பார்த்தே ஆக வேண்டும் கர்த்தரை, அவரை பார்த்தா அவ்வளவுதான். பார்த்தவங்களாம் ஐயோ நான் அதமானேன்ட்டாங்க. ஆமென். அவர் நாம் எதிர்பார்க்கிற விதத்தில் நம்ம, யூ டோன்ட் ட்ரை டு மேக் காட் அ பப்பட். பப்பட்னு தெரியும் உங்களுக்கு, கையில மாட்டி இப்படின்னா அப்படி கர்த்தரை நாம் வசப்படுத்தி நாம் இஷ்டத்துக்கு அவர் எப்படி வாங்க இதுல உட்காருங்க அதில் உட்காருங்கன்னு ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசணும், அவ்வளவுதானே. அவர் உங்கள்கிட்ட எப்படி பேசினா உங்களை ஓட வைக்க முடியும், உங்களை பலப்படுத்த முடியும்னு அவருக்கு தெரியும். அவர் அப்படி பேசுவார். ஆனால் ஒன்றை சொல்லி அனுப்புகிறேன், அவர் உங்களை விட்டு விலகவும் மாட்டார், உங்களை கைவிடவும் மாட்டார். அங்கேயும் அவர் கை உங்களை பிடிக்கும், அவருடைய வலதுகரம் உங்களை நடத்தும். நீங்கள் கைவிடப்படுவதில்லை. கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்தும். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நெருக்கப்பட்டிருக்கிறீர்களா? ஒரு கரம் உங்கள் மேல் இருக்கிறது. அந்த கரத்தின் பேர் ஆவியானவர். அவர் உங்களை நடத்துவார். அவர் நடத்துகிற எட்டாத ஆச்சரியமான அறிவை பெற்றுக்கொள்ளுங்கள். டோன்ட் பிலிட்டில் இட். எனக்கு இதெல்லாம் சிம்பிள் வசனம்லாம் சொல்லாதீங்க. அதை பாருங்கள், அதை உட்கொள்ளுங்கள். அந்த பலத்தால் உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. இல்லை என்னால் ஒன்றுமே செய்ய முடியல, படுத்து தூங்குங்க.
திரும்ப ஒரு வார்த்தை தரும்படி அவருடைய கை மீண்டும் உங்களை தட்டி எழுப்பும், மீண்டும் உங்களோடு பேசும். அந்த போஜனத்தின் பலன் உங்களை ஓட வைக்கும். ஆமென். ஆனால் என்னால் ஷூராக ஸ்ட்ராங்காக சொல்ல முடியும், அங்கே அவருடைய கை உங்களை நடத்தும். ஆமென் சொல்லுங்க. நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? நான் தொலைஞ்சிட்டேன் என் வாழ்க்கையில், நான் தப்பான முடிவெடுத்து தொலைச்சே போட்டேன் என் வாழ்க்கையை. அங்கே அவர் கை உங்களை பிடிக்கும், உங்களை நடத்தும். எங்கே இருக்கிறீங்க? நாம் பாதாளமாக என் வாழ்க்கை இஸ் லைக் ஹெல் பிரதர், ஐ ஆம் இன் ஹெல், எவ்ரிடே பெயின் இஸ் மை லைஃப். அங்கே அவருடைய கை உங்களை நடத்தும். பிரியமானவர்களே, அங்கே அவருடைய கை உங்களை பிடித்திருக்கிறது. அந்த கை விடாத கை உங்களை பிடித்து உங்களை நடத்தும், உங்களை நடத்தும். ஆமென் சொல்லுங்களேன். நான் நெருக்கப்பட்டிருக்கிறேன் முற்புறத்திலும் பிற்புறத்திலும். கவலை விடுங்க. ஆச்சரியமான எட்டாத உயரமான அறிவை புகட்டுகிற ஒரு கரம் உங்க மேலே அமர்ந்திருக்கு. நான் ஒன்ன சொல்லுவேன், நீங்க நிச்சயமா தாண்டுவீங்க. அந்த கை உங்களை தாண்ட வைக்கும். ஏன்னா அந்த கை உங்களை நடத்துகிற கை.